இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவு இல்லாத உடம்பு, ஆற்றல் மிகுந்த உடம்பு. அந்த உடம்புல நோய் எதுவும் தங்காது. இப்போ நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் என்ன சொல்கிறோம்? காரணம் கிருமிகள், காரணம் கிருமிகள். இன்ஃபெக்ஷன் வந்துடும். குழந்தைய மண்ணில் காலை வச்சா இன்ஃபெக்ஷன் வந்துடும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த குழந்தைகளாகவும் தொடர்ச்சியாக 1 மாதம் இல்லை 10 நாள் காய்ச்சல் இருந்து பார்த்துருக்கீங்களா? நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலைனாலும் சரி, காய்ச்சலோட ஆயுசு 3 நாள் தான். காய்ச்சல்ங்கிறது என்னன்னா, உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுற ஒரு இயற்கையான நிகழ்வு. ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ள மனுஷனுக்கு எந்த ஒரு கிருமி வெளியிலேருந்து உள்ளே போனாலும் அதற்கான உணவு, அதற்கான தேவை இல்லைன்னா அது வெளில போயிடும். இயற்கையிலேருந்து விலகி விலகி போக போக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையோடு இயந்து. ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் பாண்டி சுபா. எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரோட முதல்வர், முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன். பிஹெச்டி பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அக்குபஞ்சர் ஃபீல்டுக்கு வந்துட்டேன். நான் அக்குபஞ்சர் மருத்துவர் ஆன கதையை ஒரு வீடியோவில் நிச்சயமாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா வித நோய்களும் வராமல் இருக்கணும்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தால், ஆங்கிலத்தில் இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருந்தால் நோய் வராது அப்படின்றாங்களே. அப்போ அந்த நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன, அது ஏன் குறையுது அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடையாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம். இப்போ நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவு இல்லாத உடம்பு, ஆற்றல் மிகுந்த உடம்பு. அந்த உடம்புல நோய் எதுவும் தங்காது. ஒரு நோய் தங்குது அப்படின்னா அந்த உடம்பு ஏற்கனவே கழிவு தேங்கி இருக்கிற உடம்பாக இருக்கும். ஸோ கழிவு தேங்கி இருக்கிற உடம்புல நோய் இருக்கும். சும்மா ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு பேன் எடுத்து ஒரு அழுக்கு இல்லாத தலையில் விட்டிங்கன்னா அது ஓடிடும். ஏன்னா அதுக்கு அங்கே சாப்பாடு இல்லை. இப்போ நம்ம எல்லா விதமான நோய்களுக்கும் என்ன சொல்கிறோம்? காரணம் கிருமிகள், காரணம் கிருமிகள். இன்ஃபெக்ஷன் வந்துடும். குழந்தைய மண்ணில் காலை வச்சா இன்ஃபெக்ஷன் வந்துடும். தண்ணியில் காலை வச்சா இன்ஃபெக்ஷன் வந்துடும். சளி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், குழந்தைங்க மழையில் நனைஞ்சா சளி பிடிக்குதா, சளி வெளியில் வருதா? அப்போ சளி வெளியில் வருது. இப்போ சளி வெளியில் வரணுமா, உள்ளே இருக்கணுமா? உள்ளே தான் இருக்கணும். அப்படியா? உள்ளே இருக்கணும்னா மருந்து மாத்திரையை சாப்பிட்டு தேக்கி வச்சுக்கலாம். சளி வெளியில் வரணும். அப்போ மரம் எப்படி ஒரு மலையில் நனைஞ்சு, ஒரு மரம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வாகனங்கள்லாம் போய் அழுக்காக இருக்கும். மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இலையெல்லாம் குளிச்ச மாதிரி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லையா, அந்த கழிவெல்லாம் நீங்கி. அது மாதிரி குழந்தைகள் மலையில் குளிச்சாங்க அப்படின்னா அவங்க உடம்புல உள்ள கழிவுகள்லாம் சளியாக வெளியேற்றி அவங்க திரும்ப ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க. காய்ச்சல்னால் உடனே நம்ம பயந்து அதுக்கு ஒரு மாத்திரை மருந்து கொடுத்துட்றோம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எந்த குழந்தைகளாகவும் தொடர்ச்சியாக 1 மாதம் இல்லை 10 நாள் காய்ச்சல் இருந்து பார்த்துருக்கீங்களா? நம்ம மாத்திரை எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலைனாலும் சரி, காய்ச்சலோட ஆயுசு 3 நாள் தான், இல்லைன்னா 3 டேஸ், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ இந்த ஆட்டோமேட்டிக்காக காய்ச்சல்ங்கிறதே என்னென்னா, உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்றுற ஒரு இயற்கையான நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்த்து நம்ம பயப்படுறோம். அதுக்கு காரணம் கிருமிகள் அப்படின்னு வேற சொல்கிறோம். இப்போ இந்த கிருமிகள் பற்றி 2 விதமான புரிதல்கள் இருக்குது. டாக்டர் லூயிஸ் பாஸ்டர், அவர் தான் ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி அப்படின்னு சொல்லுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா நோய்களுக்கும் காரணம் கிருமிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே டாக்டர் ஆண்டனி பீச்சாங், சேம் லேபில் ஒர்க் பண்ணவர், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நோய்கள் எங்கே கழிவு தேங்கி இருக்கோ அங்கே தான் கிருமிகள் உருவாகுது. அந்த கழிவுகளை சாப்பிட்றதுக்கான வேலையை தான் கிருமிகள் செய்யுது. அப்போ நோய்க்கு காரணம் கிருமிகள் இல்லை அப்படின்ற கூற்றை சொல்லியிருக்காரு. சரி, இது ஒரு கூற்று, இது ஒரு கூற்று. இது பார்த்திங்கன்னா டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட சிலபஸில் ஒருவருடைய கூற்று மெடிக்கல் படிக்கிறவங்களுக்கும் ஒருவருடைய கூற்று நேச்சுரோபதி படிக்கிறவங்களுக்கும் இருக்குது. சரி, அதை நம்ம படிக்கிறோம், புத்தகத்தில் இருக்கிறத படிக்கிறோம், விட்டுடலாம். ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது என்னென்னா, தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. இப்போ உள்ளே இருந்து ஒரு கேள்வி எழுப்புங்க. இவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இவர் ஒன்று சொல்லியிருக்காரு, இதில் எதியா உண்மை அப்படின்னு பார்ப்போம். சும்மா ஒரு நாய் ரோட்டில் செத்து கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த நாயை சுற்றி கிருமிகள் உருவாகுது. அப்போ நாய் செத்ததுனால கிருமிகள் உருவானுச்சா, கிருமிகள் உருவானதுனால நாய் செத்துச்சா? அப்போ அந்த கிருமிகளோட உணவு அங்கே இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய சாதம் இருக்குது, ஒரு 3 நாள் கெட்டு போயிடுச்சுன்னா அதில் புழு வந்துடும். இப்போ கெட்டு போனதுனால புழு வந்துச்சா, புழு வந்ததுனால கெட்டு போணுச்சா? இந்த கேள்வியை கேளுங்க. கண்டிப்பாக கெட்டு போனதுனால தான் புழு வந்திருக்கும். அப்போ நம்ம உடம்புல ஆல்ரெடி தேக்கமுற்ற கழிவுகள் இல்லைன்னா, இன்கேஸ் வெளியிலேருந்து ஒரு கிருமி, இப்போ தும்முறது மூலமாக ஏரோசால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தும்முறது மூலமாக பரவக்கூடிய நோய்கள், டிபி, காச நோயெல்லாம் சொல்லுவோம். ஸோ காச நோய்க்கு காரணம் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியான்னு சொல்லுவோம். அந்த பாக்டீரியா ஏரோசால்ஸ்ன்னு சொல்லுவோம், காற்றின் மூலமாக பரவும். அப்படின்னா
ஒரு வீட்டில் எல்லாருக்குமே டியூபர்குலோசிஸ் ஒருத்தருக்கு இருந்தால் இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கும் இருக்கணும். அப்படி ஆனால் இல்லையே, ஒரு வீட்டிலேயே ஒரு டியூபர்குலோசிஸ் பேஷண்ட் இருந்தால் ஒரு பேஷண்ட் ஆரோக்கியமாக இருக்காங்கல்ல, அது ஏன் பேஷண்ட்டுன்னு சொல்லக்கூடாது? ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் ஆரோக்கியமாக இருந்தால் இன்னொருத்தர் நோயாளியாக இருக்கிறாங்க இல்லையா? அப்படிங்க பார்க்கும்போது இது முழுமையாக தப்பு. ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் உள்ள மனுஷனுக்கு எந்த ஒரு கிருமி வெளியிலேருந்து உள்ளே போனாலும் அதற்கான உணவு அதற்கான தேவை இல்லைன்னா அது வெளில போயிடும். ஏன்னா ஒரு கிருமியும் உள்ளே நமக்குள்ளே போகும்போது அதற்கு எதிராக நம்ம ஆன்டிஜன்னு சொல்லுவோம் அந்த கிருமிகளை, இந்த ஆன்டிஜன் உள்ளே போகும்போது நம்ம உடம்புல கழிவு இல்லை, ஆற்றல் மிகுந்த உடம்பாக இருக்குது அப்படின்னா ஆன்டிபாடி சிந்தசிஸ் ஆகி அது அதோட சண்டை போட்டு அந்த ரியாக்ஷன் முடிஞ்சு மருந்தை நம்ம உடம்பு உருவாக்கி தந்துடும். ஸோ இந்த புரிதல் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா எல்லா நோய்களுக்கும் கிருமிகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கிருமியை கொண்டுட்டு நோயை தேக்கி வச்சுக்கிறோம். இந்த வேலையை தான் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்கோம். சரி, அப்போ இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக என்ன செய்யணும்? நான் மீண்டும் மீண்டும் ஒரு பதிவுலையும் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் இயற்கை வாழ்வியலுக்கு திரும்பிடுங்க, இயற்கையோட ஒற்று போய் இருங்க. இப்போ நீங்கள் சாலையோரமாக குழந்தைகள் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அங்கேயே தங்கி இருக்கிற குழந்தைகளை நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்ன சாப்பாடு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு எப்படி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது, அவங்க எப்படி ஆற்றல் மிக்க குழந்தைகளாக இருக்காங்க, அவங்க என்ன மருத்துவமனைக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா, இல்லை பாதாம் முந்திரி சாப்பிட்றாங்களான்னா இல்லை. அவங்க ஏன் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இயற்கையோடு இருக்காங்க. பிரபஞ்ச வெளிச்சம் அவங்க மேலே படுது. அந்த குழந்தைங்க மரத்தில் ஏறி விளையாடுவாங்க, மலையில் நனைவாங்க, மண்ணில் விளையாடுவாங்க. இங்கே மண்ணோடையும் மரத்தோடையும் வெளிச்சத்தோடையும் தண்ணியோடையும் காத்தோடையும் தொடர்பு இல்லாமல் குழந்தைங்களை போட்டு உள்ளே அடைக்கிறோம் இல்லையா? அங்கே கெட்டு போகுது அவங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. என்னுடைய பள்ளி தேவகோட்டை சென்ட் மேரிஸ் பள்ளியில் நான் படித்தேன். அங்கே வகுப்பறைகள் எப்படி இருக்கும்னா ரொம்ப காற்றோட்டமாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். இந்த க்ளோஸ்டு டோர் அந்த செட்டப்பே இருக்காது. முன்னாடி ஓட்டு கொட்டகையாக இருக்கும், 2 சைடும் ஓப்பன் இருக்கும், வெளிச்சம் வரும். இது இல்லாமல் பெரிய பெரிய ஆலமரங்கள் இருக்கும். மரத்தடியில் தான் எங்களுடைய கிளாஸே நடக்கும். அப்படி அந்த மரத்துக்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி எந்த ஸ்கூலில் மரம் இருக்குது? மரமே இல்லாத நிலையை பார்க்குறோம். நம்ம குழந்தைகளை மரத்துக்கிட்ட போக விடுறது கூட இல்லை. மரத்துக்கிட்ட இருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும், மண்ணிலேருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும், தண்ணியிலேருந்து ஒரு ஆற்றல் கிடைக்கும் இல்லையா? குழந்தைங்க இயல்பாக மலையில் நனைய ஆசைப்படுவாங்க. ஆனால் நம்ம சளி பிடிச்சிக்கிறோன்னு சொல்லி அவங்கள நனைய விடுறதும் இல்லை. அப்போ இப்படி நம்ம இயற்கையிலேருந்து விலகி விலகி போக போக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது. அப்போ நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இயற்கையோடு இயந்து மழை வந்தால் நனையுங்க, நனைய பிடிச்சா நனைங்க, மண்ணில் விளையாட விடுங்க குழந்தைங்கள, மரத்தில் விளையாட விடுங்க, வெளிச்சம் படுற மாதிரியும் நல்ல காற்றை சுவாசிக்கிற மாதிரியும் விட்டிங்கன்னாவே குழந்தைகளுக்கு இயல்பாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அப்போ அவங்க அந்த பசிதாகம் தூக்கம் ஓய்வு இந்த இயற்கை வாழ்வியல் முறைகள் இயற்கையோடு இயந்த வாழ்வு வாழும்போது நமக்கு நிச்சயமாக நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். சரி, இது வரைக்கும் இயற்கையை பற்றி புரிஞ்சுக்காம இயற்கையிலேருந்து விலகி இருந்துட்டோம், இனிமே இயற்கையோடு இருந்துக்கிறோம். ஆனால் இதற்கு தீர்வு என்ன? இப்போ நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கிறதுக்கான தீர்வு என்ன அப்படின்னா, நம்ம அக்குபஞ்சர் மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு ஆற்றல் மருத்துவம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மருத்துவத்தில் நாடி பிடிச்சி பார்க்கும்போது நோயோடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதற்கு தகுந்த சிகிச்சை அளிக்கும் போது உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற்றம் நடைபெறும். அந்த கழிவுகள் ஒன்றொன்னா வெளியேற உடம்பு ஆற்றல் மிக்க உடம்பாக மாறிடும், நோய் எதிர்ப்பு சக்தி அதுவாகவே உருவாயிரும். இதுதான் இந்த நம்ம மருத்துவ முறை ஆற்றல் மருத்துவ முறைன்னு சொல்கிறதுக்கான காரணம். உங்களுக்கு இது பற்றின ஏதாவது தகவல் தேவை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். ஹெல்த் டைம்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம், நன்றி.